இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் வழியாக அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று சங்கீத ஆசிரியர் நம் ஒவ்வொருவருமே இன்றைய அதிகாலை வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்வில் அந்த ஆண்டவர் செய்த பல நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க ஆராதிக்க நம்மை அழைக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அவரது வியத்தகு செயலுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். அப்படி என்ன ஒரு வியத்தகு செயல் செய்தார்? அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். யூத சமுதாயத்திலே ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்த அந்த தூய்மை சடங்கு அல்லது ஆண்டவரை திருப்திப்படுத்துவதற்காக தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காளை மாடுகள், வெள்ளாடு இவற்றுடைய இரத்தம், இதெல்லாம் அவர்களை ஒவ்வொரு முறையும் பரிசுத்தமாக்கவே கிடையாது. அதை மீண்டும் மீண்டுமாக தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது, ஆண்டவர் இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு பாலமாக, தந்தை கடவுளுக்கும் மானுடத்திற்கும் உள்ள அந்த உறவு முறிந்து போனதை மீண்டும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த உலகில் வந்தார். மீண்டுமாக தன்னுடைய ஒரே முறை ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பற்ற உயர்வான உன்னதமான அந்த கல்வாரி பலியிலே தன்னுடைய விலை மதிக்க முடியாத அந்த இரத்தத்தை சிந்தி, இந்த விலங்குகளினுடைய இரத்தத்தால் மக்களுக்கு விடுதலை அல்ல, தன்னுடைய மாசற்ற ஒப்பற்ற அந்த இரத்தத்தினால்தான் மானுடத்தை மீட்க முடியும் என்ற தந்தையினுடைய விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றி இந்த இழந்து போன அந்த உறவை புதுப்பித்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு பாலமாக அமைந்து மானுடத்தை தந்தையோடு இணைத்த அந்த செயல்தான் வியத்தகு செயல்கள். இதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி பலியை நினைவுபடுத்துகிற பலிபிடத்திலே அந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்கிற போது அவர் செய்த அந்த வியத்தகு செயலை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு பணித்த அந்த காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் பல நேரத்திலே இன்றைக்கு அப்படி நாம் இருக்கிறோமா என்றால் இல்லை. எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தியில் இருக்கக்கூடிய அந்த பரிசேயர் அவருடைய மனப்பான்மை தான் இருக்கிறது. இன்றைக்கு பல நேரத்திலே கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்வதை விட விமர்சனங்களை நாம் வைத்து கொண்டே தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நமக்கு தள்ளி போகின்ற வேளையிலே ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்தையே நாம் கேள்வி கேட்கிறோம். உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா? ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் என்ற அந்த கேள்வி கணைகளை ஆண்டவரை நோக்கி நாம் எப்பொழுதுமே எழுப்பி கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இன்றைய நற்செய்தியிலே அவ்வளவு ஒப்புயர்வற்ற உன்னதமான இயேசுனுடைய அந்த உடனிருப்பை, பிரசன்னத்தை அந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மக்கள் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாலும் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் ஒவ்வொரு நாளும் அவரை விமர்சித்து கொண்டே தான் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு மத்தியிலும் கூட அவர் விவேகத்தோடு அதை எதிர்கொண்டு தன்னுடைய கடமையை, தந்தை எதற்காக இந்த உலகில் தன்னை அனுப்பினாரோ அதை சிறப்பாக செய்து கொண்டுதான் இருந்தார். எனவே நம்முடைய வாழ்வில் இந்த நற்செய்தியிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு பாடம், விமர்சனங்களை கண்டு நாம் விலகி போனோம் என்றால் விமர்சனம் அதிகமாகுமே ஒழிய அது குறையாது. எனவே என்ன நடந்தாலும் விவேகத்தோடு இயேசுவினுடைய அந்த படிப்பினையை நாம் உள்வாங்கி கொண்டு நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை தன்னுடைய பணிவாழ்வின் வழியாக அவர் சிறப்பாக நமக்கு ஒரு முன் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வது முதல் வாசகம் உணர்த்தக்கூடிய அவரது வியத்தகு செயல்கள். ஒவ்வொரு நாளும் அந்த மாபெரும் இயேசு, இந்த மானுடத்தை மீட்ட இறைவன் என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் என்னை அந்த தந்தையோடு இணைத்த ஒரு பாலமாக இருந்து கொண்டே இருக்கிறார். எனவே அவரை நான் சிக்கென்று பிடித்து கொள்வேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிற போது அவரை போல நானும் விமர்சனங்களுக்கு உள்ளாகிற வேளையிலே அதை விவேகத்தோடு நான் சந்தித்து
தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற நானும் ஒரு கருவியாக இருப்பேன் என்ற அந்த மனநிலையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.